வானிலை செய்திகள் எல்லாம் கேட்கும்போது சொல்லலாம், கள நிலவரம் எப்படி இருக்கிறது, கள நிலவரம் எப்படி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கள நிலவரமே நீ மாற போகிறது பார். ஐயா உன் கள நிலவரமே. இந்த கள நிலவரத்தை எப்போ வரைக்கும் கேட்பாங்கன்னா, புயல் கடற்கரை வரைக்கும். மிஸ்டர் கோபி அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு நீங்க பதிவு செய்யுங்க. இங்க கள நிலவரம், காற்று இங்க கொஞ்சம் அதிகமாக அடித்து கொண்டிருக்கிறது, மக்கள் எல்லாரும் சிதைந்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், யாரோட கதவும் திறக்கப்படவில்லை. இப்ப நான் ஒரு கள நிலவரத்தை பேச போறேன். எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கீங்க? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அவன் மட்டும் தான் கள நிலவரம் பேசுவோம், நம்மளும் பேசுவோம். பிதா இயேசு கிட்ட கள நிலவரத்தை கேட்டா இயேசு என்ன சொல்லியிருப்பார்? பிதாவை பார்த்து சொல்லியிருப்பார், பிதாவே இன்னும் கொஞ்ச நேரத்துல கால நேரமே மாற போகிறது, எல்லாருமே அழுது கொண்டிருக்கிறா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருடைய கண்ணீரும் துக்க. இயேசு கால நிலவரத்தை எப்படி சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? கரெக்ட் தானே? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்லறையில கூட திருவிழா நடக்க போகிறது. புரிஞ்ச பிள்ளைங்க? ஆமென். கல்லறையில கூட திருவிழா நடக்க போகிறது, மரித்து போன இடத்துல ஆரவாரம் தொனிக்க போகிறது, ஆர்ப்பாட்டம் உண்டாக போகிறது. ஆமென்.